Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. பட் ஒரு பக்கம் அவருடைய பண்ணக்கூடிய உதவியில் நம்ம பாராட்டலாம். ஏன்னா அவர் எங்கேருந்து பணம் வருது என்னங்கிறத பேசலாம். பட் இந்த சின்ன சின்ன உதவிகளோ பெரிய உதவிகளோ பண்ணுறது இந்த வயசில், அதாவது அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி கிடையாது. இது வெளிநாட்டினுடைய மூலமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பணம் வருது. அதை இவர் இங்கே மக்களுக்கு கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ தகவல்கள்லாம் அங்கே கொடுக்குறதாகவும் ஒரு தகவல் வருது. கேமராமேன்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே அந்த இடத்துல ஒரு 5-6 பேர் போய் பாலா மட்டும் சோலா வச்சு இவங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஃபிலிம் ஷூட் மாதிரியே போய்கிட்டு அது அந்த வீடியோ எடுக்கப்பட்டது எங்கே போகுதுங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். உடன் பிறந்தவர்களுக்கே உதவி பண்ணுறது இன்றைக்கி ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் தெரியாதவங்களுக்கு திடீர்னு ஆட்டோவை கொண்டு எழுப்பி இந்தாங்க ஆட்டோ உங்களுக்கு நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு போச்சு. நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கி திங்கக்கிழமைன்னா இந்த புதன்கிழமை ஒன்று, வெள்ளிக்கிழமை ஒன்று, வாரத்துக்கு 4-5 அட்டம்ப்ட் பண்ணுறாங்க. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. கேபிஒய் பாலா திடீர்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, ஏழை மக்களுக்காக உதவி பண்ண தொடங்கினாரு. அது வரவேற்கப்பட்டுச்சு. நிறைய பேர் பரவாயில்ல என் வீட்டுக்குள்ள பண்ற மாதிரி பண்றாங்கன்னா, உதவி பெற்றவங்களா இருக்கட்டும் இல்லை அதை பார்க்குற ஏழை மக்கள் நிறைய பேர் அதை வரவேற்றாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா அதுல சில கேள்விகள் இருந்துச்சு. எப்படி அவருக்கு திடீர்னு இவ்வளோ பணம் வந்தது அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. ஆனாலும் நல்லது பண்றாருல்ல அப்படின்றதுனால எல்லாரும் இது பண்ணாங்க. இப்ப அந்த கேள்வி அதிகமாக்கி தொடங்கியிருக்கு. பாலாக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு, எப்போலேருந்து இவர் அதை பண்ண தொடங்குறாரு அப்படின்றது போக வீடியோஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிராமாவா பண்ண தொடங்கிட்டாரு. அது க்ளோஸ்அப் வைக்கிறது, அது எல்லாமே. நீங்க அதை பாத்தீங்களா? இந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்குதா? இல்லை அதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, பார்த்தேன், அந்த வீடியோவை பார்த்தேன். அவர் பண்ற உதவிகளையும் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். பட் ஒரு பக்கம் அவருடைய பண்ணக்கூடிய உதவியில் நம்ம பாராட்டலாம். ஏன்னா அவர் எங்கேருந்து பணம் வருது என்னங்கிறத பேசலாம். பட் இந்த சின்ன சின்ன உதவிகளோ பெரிய உதவிகளோ பண்ணுறது இந்த வயசில், அதாவது அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஆகலை. இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு படம் காந்திக்கு நடி பண்ணாங்க. அதுலேயும் ஹீரோ மாதிரி தான் அவர் தவிர அவர் ஹீரோ கிடையாது. பாலாசக்தியோட தான் ஹீரோ. பட் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். பட் ஈவெண்ட் பண்ணுறதா ஒரு எல்லாம் போகும்போது அவர் இண்டிவிஜுவல் சோலோவாக பெரிய அளவில் பண்ணி ஒரு மாஸ் ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. விஜய் டிவியில் ஒரு 10ஓட ஒன்றா தான் அவர் கலந்துக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுறாரு. பட் தெரிந்த முகம் கேபிஒய் பாலானா தெரிந்த முகம். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த உதவிகள் ஒரு பக்கம் பண்ணால் கூட அந்த உதவிகள் வாங்கினவர்கள் பாலாவை ஒரு தெய்வம் மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா எப்பவுமே கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் போது பெரிய விஷயமா பார்க்கப்படும். அன்னைக்கு பண்ண உதவிகள் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்போ கேபிஒய் பாலா டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் மிகப்பெரிய அளவில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. அவரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா இவருடைய இதனுடைய தம்பியை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் ஒரு ஃபுல்லாக பில்டப் கொடுத்து தூக்குறாங்க. மாறி மாறி 2 பேரும் பண்ணுற விஷயங்கள் ஒரு பக்கம் இது பாராட்டப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு கேள்வியில் ஆட்டோமேட்டிக்காக வருது. இவ்வளோ தூரம் ஆம்புலன்ஸ் பண்ணுறாரு, ஒரு டிவிஎஸ் பைக் பண்ணுறாங்க, ஒரு பெரிய இடம் வாங்கி ஹாஸ்பிட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண போகிறேன்னு ஒரு தகவல். இவ்வளோ உதவிகள் அவர் பண்ணும்போது பட் இவ்வளோ உதவிகள் பண்ணுறது திரும்பியும் நம்ம பாராட்டினா கூட இது எங்கேருந்து இவ்வளோ பணம் அவருக்கு வருதுங்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே மனசுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தது. இப்போ அது நேற்றுலேருந்து கொஞ்சம் புகைய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சேனலில் இப்போ போட்டிருக்காங்க, அதையும் நான் பார்த்தேன். பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இது வெளிநாட்டினுடைய மூலமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பணம் வருது. அதை இவர் இங்கே மக்களுக்கு கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ தகவல்கள்லாம் அங்கே கொடுக்குறதாகவும் ஒரு தகவல் வருது. இது இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து உள்ளுக்குள்ளே போகும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு வெளியில் வரும். பட் இதை அவர் ஆம்புலன்ஸ் கொடுக்குறதோ, பைக்கு கொடுக்குறதோ, டிவிஎஸ் கொடுக்குறதோ, இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த அவரு கொடுக்கறத உடனே ஒரு வீடியோ வேற எடுக்கப்பட்டு அந்த வீடியோ எங்கே போகுதுங்கிற ஒரு கேள்வியும் வரும். அந்த நம்பர் பிளேட்லாம் மறைக்கப்பட்டு நம்பர் இல்லாத ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு கொடுக்கறதா நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அப்படி ஒரு பக்கம் நம்ம பார்க்கும்போது இது திரும்பியும் இது இவ்வளோ பணம் லட்சக்கணக்கில், ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸுங்கிறது சாதாரணமாக 50,000 1 லட்சம் கிடையாது.
அது குறைந்தது எனக்கு தெரிஞ்சது ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே மினிமம் தேவைப்படும். ஓகே. இப்போ அந்த 6 ஆம்புலன்ஸுக்கு மேலே கொடுத்துருக்காரு, இவ்வளோ உதவி பண்ணுறாரு, அது ஏன் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறாரு? உடனே வேற அந்த ஹெல்ப் எல்லாம் ஸ்பாட்லேயே ஒரு இருக்காங்க. நாள் இந்த ஹெல்ப் பண்றேன்னா அடுத்த நாளே இன்னொன்னு அப்படின்றது ஒரு ஃபிலிம் ஷூட்டிங்கோ ஒரு சீரியல் ஷூட்டிங் மாதிரியோ கேமராமேன்ல இருந்து மேக்கப்ல இருந்து எல்லாமே அந்த இடத்துல ஒரு 5-6 பேர் போய் பாலா மட்டும் சோலா வச்சு இவங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபிலிம் ஷூட் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அது அந்த வீடியோ எடுக்கப்பட்டது எங்கே போகுதுங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது, எல்லாருக்குமே வருது. இப்போ வாங்கினவர்களுக்கும் வந்து என்னதான் வாங்கினா கூட ஆமா இது திடீர்னு கொடுத்துருக்காரு எங்கிருந்து வந்ததுன்னு அவங்களும் இப்போ பேசுற அளவுக்கு ஒரு விஷயமாக இப்போ நேற்றுலேருந்து போகுது. பட் இது நம்ம என்ன போக போக தான் இதனுடைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். பாலாக்கு யார் உதவி பண்றா, எந்த வெளிநாட்டுல இருந்து அவருக்கு பணம் வருது, எதற்காக இவர் செய்கிறார். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரே பார்த்தீங்கன்னா மறைமுகமா, அதாவது ஒருத்தர் செய்யற உதவியை வந்து சொல்ல மாட்டாங்க. மேக்சிமம் வலது கை கொடுக்கறது இடது கை தெரியாதுன்னு சொல்லுவாங்க, பழமொழியே இருக்கு. ஆனால் இவர் எந்த பொருள் கொடுத்தாலுமே ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடுறார். அப்படி ஒரு பக்கம் பார்க்கப்படுது. லாரன்ஸ் மாஸ்டர் கூட இப்போ அவங்களுடைய அம்மா பேரில் வந்து அன்னதானம் திட்டத்தை ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டு இப்போது அவருடைய ஆசிரமத்திலேயோ அந்த அனாதைகளுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ தமிழ்நாடு பூரா எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் வேண்டியப்பட்ட உணவு கொடுக்குறதாவும் அவர் ஒரு ஸ்கீம் ஒன்று வந்து கொண்டு வர்றார். அதே வீடியோலாம் எடுக்கப்படுது. பட் இது எங்கே போகுது, யார்கிட்ட போய் இந்த வீடியோ சேருது, அவங்க எதுக்காக எடுக்க சொல்கிறாங்க, எதுக்காக பார்க்கப்படுது, அவர்கள் எதுக்கு வந்து இவர்களுக்காக இவ்வளோ பணங்கள் கோடிகளை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இது தோண்ட தோண்ட புதையல் மாதிரி நமக்கு சில செய்திகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே. இதில் பாலா வந்து நிறைய ப்ரெஸ் மீட்டில் இப்போ மூவிக்காக பேசுனதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உதவிகள் செய்யும்போது அடிக்கடி ப்ரெஸ் மீட்டும் பேசுவார். அப்போ பேசும்போது சொன்னார், நான் வந்து ஷோஸ் பண்ணி தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நைட்டில் ஷோஸ் போகிறேன், ஈவினிங் டைமில் போயிட்டு நைட் ஃபுல்லாக மிட் நைட் வரைக்கும் நான் ஷோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஷோஸ் வருமா, அந்த ஷோஸுக்கு இவ்வளோ படங்கள் தருவாங்களா அப்படின்றது இருக்கு சார். கண்டிப்பாக அவ்வளோ கிடைக்குமா? நீங்கள் அது ஒரு பெரிய மாஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து ஒரு 25 lakh வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணலாம். இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து அவர் ஒரு லைட் மியூசிக் கச்சேரி பண்ண போகும்போதே அவருடைய யூனிட்டுக்கு எல்லாமே சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 60 to 75 lakh தான் பேசுவாங்க. அவருக்கு நியாயமாக பேசி யாரு கஷ்டத்து வரக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோன்னு சொல்லி அவங்களுடைய யூனிட்டுக்கு ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஒரு கொடுத்து அவருக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுவாங்க. பட் அவரே வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். எம்ஜிஆருக்கு, சிவாஜிக்கு, ரஜினி, கமல் பாடின ஒரு மிகப்பெரிய பிரபலமே ஒரு 60 to 75 லட்சம் தான் வாங்குறாங்க. அப்படிங்கும்போது பாலாக்கு என்ன தர போறாங்க உங்களுக்கு? பாலா அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாஸ் கிடையாது, ஒரு ஹீரோ கிடையாது, பெரிய காமெடியன் கிடையாது. நீங்க சோலோவே ஏதாவது நிகழ்ச்சி பண்ணியிருக்காரா? கிடையாது. பட் ராத்திரி போல் நான் பண்ணுறேன், பணம் வருது, கொடுக்குறேன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். பட் ஓகே, அவர் பண்ணட்டும், அவர் பண்ணுறாரு. அதற்கு வேண்டிய பணங்கள் கம்மியாக தான் வரும். இவர் பண்ணக்கூடிய உதவிகள் பெரிய அளவில் இருக்கு. அந்த வீடியோ பார்த்தோன்னா அடுத்தடுத்து வருது சார். இப்போ இந்த வாரம் இல்லைனா இன்னைக்கு திங்கட்கிழமை ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாருன்னா அடுத்து ஒரு நாள் கேப்லையோ இல்லைனா ஒரு 2 நாள் கேப்லையோ அந்த ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோ போட்டுருவாரு. உடனே ஹெல்ப் பண்றதுக்கு அவ்வளோ காசு. ஒரு பைக் கொடுக்குறாருன்னா அது ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். அடுத்ததே ஒரு ஆட்டோ கொடுக்குறாருன்னா அதுவும் ஒரு 2-3 ஆட்டோ இல்லைன்னா ஒரு தள்ளு வண்டி வச்சு தரேன்னா அது ஒரு 1.5 லட்சம் இருக்கும். உடனே பணம் கிடைக்குதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அது மாசத்துக்கு 1 அப்படி பண்ணியிருந்தா கூட ஒரு கொஞ்சம் சந்தேகம் வர மாட்டோம். இப்படி உடனே பண்ற அளவுக்கு காசு எங்க இருந்து வருது அப்படின்னு இருக்குது சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான், யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரமாக வந்து தெரியாதவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க, தெரிந்தவங்களுக்கே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. உடன் பிறந்தவர்களுக்கே உதவி பண்றது இன்னைக்கு ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து தெரியாதவங்களுக்கு திடீர்னு ஆட்டோவை கொண்டு எழுப்பி இருந்தாங்க, ஆட்டோ உங்களுக்கு நீங்க ஓட்டுங்க அப்படின்னு போச்சு. நீங்க சொன்னது மாதிரி இன்னைக்கு திங்கக்கிழமைன்னா இந்த புதன்கிழமை 1, வெள்ளிக்கிழமை 1, வாரத்துக்கு 4-5 அட்டெம்ப்ட் பண்றாங்க, கொடுக்குறாரு. பட் இது எல்லாமே நல்ல விஷயமா இருந்தா கூட பட் இவருக்கு இந்த அளவுக்கு வந்து பாலா செய்யறதுக்கான நோக்கம் என்ன? இப்போ நீங்க பாலாவோட பெரிய விஜய் டிவியில் வந்து ஈவெண்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் வந்து இதை பண்ணலை. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு காசு. அவர்கள் கஷ்டப்பட்டு பண்றதுல ஏதோ வந்து ஒரு 1% 2% தான் உதவிகள் பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி கொடுக்க மாட்டாங்க. பட் இவர் நிறைய பண்றாரு, நிறைய அதிகமா இருக்கு, ஹெல்ப்பும் அதிகமா. எஸ், பெரிய அமௌண்ட். என்னதான் நீங்க ஈவெண்ட் பண்ணா கூட இந்த அளவுக்குலாம் பாலாக்கு வந்து பெரிய அமௌண்ட் கிடைக்காத வாய்ப்பே கிடையாது. அப்போ அது எங்க இருந்து வருதுன்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்விக்கு கண்டிப்பாக பதில் ஒன்று கிடைக்கும். எந்த நடிகர்களுமே பெரிய தொழில்முறை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பண்ணுனதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்கல. பெரிய நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சம்பந்தப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. தன்னுடைய கூட இருக்கிற ஸ்டாஃபுகளுக்கு, மற்றவர்களுக்கு, அவருடைய நண்பர் மூலம் ஒருத்தருக்கு போது உதவி பண்ணுவாங்க. இதே சூர்யாவுடைய ட்ரஸ்ட் கரெக்டாக அகர ஃபவுண்டேஷன் கரெக்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த
அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் ஏதாவது பக்கா சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டுமே அவங்க ஸ்கூலுக்கு எல்லாமே என்கொயரி பண்ணி இவங்க தகுதியான நபர் தானா, படிக்கிற பசங்க தானா சொல்லி தான் பண்ணுறாங்க. ஆமாம். பட் இவங்க டக்குன்னு ஒன்று பண்ணுறாரு, டக்குன்னு செய்கிறாரு. இது வந்து எதற்காக அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்வி இருக்குது. ஓகே சார். அந்த வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஹெல்ப் பண்றாருன்னா டைரக்டா போய் கொடுக்கறது ஓகே. அதுக்காக ஒரு டிராமா இருக்குல்ல, ஒரு அம்மாவை போய் பாக்குறது, ஒரு சர்ப்ரைஸா வந்து ஒரு பேக்ல வச்சு கொடுக்கறது. இது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு யூடியூபர் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அது பேட்டர்ன் அப்படியே வருதா, இல்லைன்னா அந்த டிராமா வராம இருந்தா கூட ஒரு கேள்விகள் எல்லாம குறைஞ்சிருக்குமோ அப்படின்றது இருக்குது. அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க, அந்த டிராமாவோட போயிட்டு ஒரு ஹெல்ப் பண்றது அப்படின்றது? சிம்பத்தி கிரியேட் பண்ணும்ல. ஓகே. நீங்க அந்த இப்போ ஒரு ஆடியோ லஞ்சில் பேசுறது கூட நீங்க போட்ட பிச்சை ஒருத்தர் மனசை வந்து உழுக்கிற விஷயங்கள். ஓகே. டக்குன்னு வந்து நம்ம தமிழ்நாடு சென்று மக்களே பார்த்தீங்கன்னா அன்புக்கு அடிமையானவர்கள். நீங்க ஒரு விஷயத்த சொன்னோன்னு ஆஃப் ஆயிடுவாங்க. நல்ல பையன்டா, நம்ம போட்ட பிச்சைன்னு சொல்றான், நம்ம எங்கடா போட்டோம், இப்படிதான் பேசுவாங்க. ஓகே. நம்மளுமே பெரிய ஆளா நினைச்சிட்டாங்க. என்னடா லூஸ் தனமா பேசு, நம்ம எங்கடா அவனுக்கு கொடுத்தா, இப்படி பேச மாட்டாங்க. ஒரு சென்டிமெண்ட் வரும். அந்த சென்டிமெண்ட்டை பாலா கிரியேட் பண்றாரு. நீ சொன்னது மாதிரி தெலுங்குல பண்ணிட்டு இருக்காரு, ஹிந்தியில ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொரோனாக்கு அப்புறமும் இதை வந்து ஒரு 4 கிராமம் 5 கிராமத்தையும் தத்து எடுக்கிறதா ஒரு நடிகர் சொன்னாரு. சொன்னதோட சரி, பெரிய அளவில் பண்ணல. அங்கே ஒரு வில்லன் நடிகர் இங்கே தமிழ்லையும் பண்ணியிருக்காரு. அவரு ஒரு விஷயத்தை எடுத்து அங்கிருந்து வந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் ஹாலிவுட்லேயும் நிறைய பேர் பாலா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த நெட்வொர்க்கு இது பண்ணுது அப்படிங்கிற விஷயம் தெரியல நமக்கு. ஏதோ நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அந்தந்த ஸ்டேட்டுக்கு சில பேரை செலக்ட் பண்றாங்க, செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி தெலுங்குல இருக்காங்க, மும்பை வந்து ஹாலிவுட், இது பாலிவுட்ல இருக்காங்க, தமிழ்ல கேபி இந்த பாலா இப்போ வந்திருக்காரு. ஸோ லாரன்ஸுக்கும் இது எங்கிருந்து வருது அப்படின்ற ஒரு விஷயமா வந்து இப்போ பேசப்படுது. லாரன்ஸா சொன்னா நம்புவாங்க, நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஹீரோ அவரு, நிச்சயமா கோடிகளில் சம்பளம் வாங்குவாரு, செய்வாரு அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கு பாக்குறது கேட்கறது. முன்னாடி இருந்த வரை அவர் அந்த ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா கொஞ்சம். பட் அவருக்கு இங்க வந்து வருதுன்னா ஒரு தகவல் இப்போ பேசப்படுது. பட் தெரியல அது எங்கிருந்து வருதுன்றது. கண்டிப்பாக தெரிய வரும். அது வந்து அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. அது இன்னொரு நாள் வெளிவந்து தான் தீரும். பாலாவுடைய பண்றது நல்ல விஷயமா இருந்தால் கூட அவரை யார் இயக்குறாங்க, எதுக்குள்ள போய் அவரு லாக் ஆயிருக்காரு, எதற்காக செய்யறாரு, எதற்கு செய்ய சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அப்ப நமக்கு உண்மைகள் தெரிய வரும், எதற்காகன்னு சொல்லி தெரிய வரும். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து நம்ம நிறைய பேசலாம். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறைய பேர் பேசதான் இது எப்படின்றது வெளியில வரும். அது குறித்து நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி.